ஓம் சத்குரு சுவாமிக்கு ஜெய். குரு கிருபையால் கர்க்க பாகவதம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. இந்த விஜயதசமி அன்னைக்கு ஆரம்பிக்கணுங்கிற ஒரு உத்வேகத்தில் எல்லா பக்த ஜனங்கள் யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவர்கள் பாகவதத்தை படிப்பதற்கு கொஞ்சம் புரிந்து கொள்வதற்காக இந்த குரூப் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஒரு 3-4 நாளாவது முதல் நாள் நேற்றுக்கு ஆரம்பித்து ஸ்லோகங்கள்லாம் ஆரம்ப ஸ்லோகங்கள் தியான ஸ்லோகங்களாக நம்ம அனுப்பிச்சோம். அதுவும் ஒரு 3-4 நாள் அனுப்புவோம். புதுசாக சேர்றவர்களுக்கு சௌரியமாக இருக்கும். முக்கியமாக பாகவத மகாத்மியத்தை நம்ம பார்க்காதனால நேர பாகவத்து போகிறதுனால சில முக்கிய விஷயங்கள் பாகவதனுடைய பெருமையை இந்த பக்தர்கள் இங்கே இருக்கிறவர்கள் தெரிஞ்சுக்கிறது முக்கியம். காலவியாச முகிராச திராச நிர்நாச ஹேதவே ஸ்ரீமத் பாகவதம் சாஸ்திரம் கலோக்கீரேண பாஷிதம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கலி தோஷத்தால் எல்லா விதமான கஷ்டங்களில் இருக்கிற போது அந்த சுகராகிய கிளியால் இந்த பாகவதம் சொல்லப்பட்டது. ஸ்வக்கீயம் யத் பவேத் தேஜா ஸ்வக்கீயம் யத் பவேத் தேஜா தஸ்ய பாகவதே அதாத் திரோதாய பிரவிஷ்டோயம் ஸ்ரீமத் பாகவதார்ணவம் தேனேயம் வாங்மயீ மூர்த்தி பிரத்யக்ஷா வர்ததே ஹரே. பகவான் இந்த கிருஷ்ணன் இந்த உலகத்தை விட்டுட்டு கிளம்புற போது தன்னுடைய தேஜஸை முழுக்க இந்த பாகவதத்தில் கொடுத்துட்டு இதில் புகுந்து விட்டான். அதனால் இது சொல்லப்பட்ட ஸ்லோகங்கள் எல்லாமே வாக்குமயமான ஸ்ரீகிருஷ்ணன் அது. அப்போ இந்த பாகவதம் சொல்லப்பட்ட அந்த சாகரத்துக்குள்ளே அவன் நுழைந்து விட்டான். அதுதான் அது. என்ன சொல்கிறார்கள் இதனுடைய பெருமையும்? கோட்டி ஜென்ம புண்ணியன லப்யத்தேன்னு சொல்கிறார். கோடி ஜென்ம புண்ணியம் செய்திருந்தால் இந்த பாகவதம் கிடைக்கும்னு சொல்கிறார்கள். பரீட்சித்து சுகபிரம்மர்கள் கங்கா கரையில் சொல்கிற போது தேவர்கள் அமிர்தம் கொடுத்துட்டு பரீட்சித்து அமிர்தம் குடிக்கட்டும், நாங்கள் பாகவதம் கேட்குறோன்னு சொன்னார்கள். அப்போது சுகர் சிரிச்சுண்டே விட்டுட்டார். அவர்களுக்கு ஒன்றுமே பேசலை. அதாவது ஒரு நல்ல வைர கற்கள் இருக்குது, கண்ணாடி துண்டுகள் இருக்குது. கண்ணாடி துண்டுகள் மாதிரி அந்த அமிர்தம், அந்த வைரக்கற்கள் சமமாக இருக்குமா? அதனால் அந்த அமிர்தம்னு சொல்லப்பட்ட சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அமிர்தம் பாகவத கதாமிர்தத்துக்கு பக்கத்தில் கூட வர முடியாது. ஆகையினால அவர் சிரிச்சுண்டே அந்த பாகவதத்தை தேவர்களுக்கே கொடுக்கல. ஸ்லோகார்த்தம் ஸ்லோகபாதம் வா நித்தியம் பாகவதோத்பவம் படேத் சுணியாத்யஸ்த கோசஹஸ்ரபலம் லபேத். 1000 பசுமாடு தானம் பண்ண பலத்தை கிடைக்கும். எப்படி? தினம் ஒரு அரை ஸ்லோகமோ ஒரு ஸ்லோகமோ படிக்கணும், இல்லை கேட்கணும். கேட்கறதை பற்றி தான் சொல்லப்பட்டது. கேட்கலாம், அதுக்காக தான் இந்த பாகவதம். யாவத்தினா நிகே புத்திர சாஸ்திரம் பாகவதம் கிரகே தாவத்து பிபந்தி பிதரா க்ஷீரம் சர்பிர் மதூதகம். சரி, கேட்கலுங்க. கேட்கலைன்னா அந்த புஸ்தகத்தை ஒரு புஸ்தகம் வாங்கி வச்சுட்டு ஏதோ ஒரு சம்ஸ்கிருதத்துலேயோ தமிழ்லையோ எந்த ஒரு பாஷையில் உங்களுக்கு முடியுமோ அதை வீட்டில் பூஜை கிரகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு துளசி போடணும். அது இருந்தாலே உங்களுடைய பித்திருக்கள் எல்லாருமே அந்த யமயாத்தனை இல்லாமல் அவர்கள் தேனும் பாலும் இதோ குடிக்கிறார்கள். அவர்கள் மதுவும் சேர்ந்து அவர் குடிக்கிறார்கள் சொல்லப்பட்டது. அனுபிதம் இதமாயுஹோ சர்வதா சத் பிரசங்கை பகுவித பரிதாபிகி க்ஷியதே வியர்த்தமேவ ஹரிச்சரித சுதாபிகி சிச்சியமானம் ததேதது க்ஷணமபி சபலம் ஸ்யாதித்யயம் மே ஸ்ரமோத்திரம். நாள் முழுக்கும் வெட்டி வச்சு பேசிட்டு அனாவசியமான பலவிதமான வம்புகள் பார்த்துட்டு நம்ம டிவி பார்த்துன்னு மற்ற பல விஷயங்களில் வியர்த்தமாக செலவு செய்கிற போது இது ஒரு 10-15 நிமிஷம் கேட்கலாம். இதனால் நமக்கு
கண்ணனை பற்றி ஒரு ஒரு பக்தியும் ஞானமும் நமக்கு கிடைக்கும். அதுதான் பாகவதத்தினுடைய பலன். ரொம்ப வசத்தியாக சொல்கிறார்கள் இதனுடைய விஷயத்தை பற்றி. நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், இந்த கோரமான கலியில் கடப்பதற்கு என்னடா உபாயம் அப்படின்னா இந்த ஒரு பாகவதம் தான் மகாத்மியம். இஹகோரே கலோபராஜோ ஜீவச்ச அசுரதாம் கதா கிளேசக்கிராந்தஸ்ய தஸ்யவ சோதனே கிம் பராயணம். கலியுகத்தில் மக்கள் அசுர சுபாவத்தோடு இருந்து பல கஷ்டங்கள் படுகிறார்கள். அதுக்கு தெய்வ பாவம் கிடைப்பதற்கு என்னடான்னா இதுதான் விஷ்ணு, இதுதான் பாகவதம் தான் ஒரு நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். அதை தினம் அவரவர்கள் முடிந்த வரைக்கும் கேட்கலாம், கேட்டு ரசித்து அனுபவிக்கலாம். அதுக்காக தான் சொல்லப்படுறது. சதா சேவியா ஸ்ரீமத் பாகவதி கதா எஸ்ய சிரவணமாத்திரேன ஹரிஷ்சித்தம் சமாஸ்ரீரம். எப்போவுமே இந்த பாகவத கதைகளை காதால் கேட்டுண்டே இருக்கணும். அப்போது இதை கேட்ட உடனே பகவான் கேட்கிறேன்னு நீ நினச்ச உடனே பகவான் உங்களுடைய ஹிருதயத்தில் வசிக்கிறார்னு சொல்கிறார்கள். அதில் செல்லும். இதில் என்ன முக்கியம்னா வேதாந்தானிச்ச வேதாச்ச மந்திராஸ்தந்திரா சமூர்த்தியா தசசப்த புராணானி ஷட்சாஸ்திராணி ததா ஆயுயு அப்படின்னு. இந்த பாகவதம் கேட்கன்னு ஆரம்பித்தா 4 வேதங்கள், 108 உபனிஷதங்கள், மந்திர சாஸ்திரங்கள், 17 புராணங்கள், வேறு அங்கங்கள் எல்லாம் அந்த ரூபத்தில் வந்துடுறது. நீங்கள் பாகவதம் படிக்கிற இடத்துல கேட்கிற இடத்துல அந்த அளவுக்கு அது புனிதமான விஷயம். அது அதுக்கான அதனுடைய இவ்வளவு சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு அந்த புண்ணியத்தை, அதாவது ஒரு உயர்வையும் அதனுடைய சிரேயத்தை சொல்லப்படுது. ந கங்கா நகாயா காசி புஷ்கரம் ந பிரயாகம் சுகசாஸ்திர கதாயாச்ச பலேன சமதாம் நியத்தி. பலன் கொடுக்குற விதத்தில் பார்த்தா கங்கையாகட்டும், கயாவாகட்டும், காசி, புஷ்கரம், பிரயாகம் இதெல்லாம் பெரிய வசத்தியான க்ஷேத்திரங்கள். அது பாகவதத்திற்கு ஈடே ஆகாது அப்படின்னு சொல்கிறார்கள். அஸ்வமேத சகசிராணி வாஜபேய சதானிச்ச சுகசாஸ்திர கதாயாச்ச கலாம் நார்கந்தி ஷோடசி. 1000 அஸ்வமேதம் 100 வாஜபேயம் பண்ணால் அதில் ஒரு பங்கு கூட இந்த பாகவதத்தினுடைய பலனில் 16ல் ஒரு பங்குக்கு ஈடாகாதுன்னு சொல்கிறது. அதனால் பல கிம் ஸ்ருதைஹி பகுபிகை சாஸ்திரைஹி புராணைச்ச பிரமாவகைஹி ஏகம் பாகவதம் சாஸ்திரம் முக்திதானேன கர்ஜதி. பல சாஸ்திரங்களும் புராணங்களும் கேட்டு என்ன பிரயோஜனம்? எல்லாம் புத்தி மயக்கத்தை கொடுக்குறது. பாகவதம் ஒன்று தான் முக்தி கொடுக்குறேன்னு முழக்க முடிகிறது. அதனால தான் சொல்கிறது, ஸ்லோகார்த்தம் ஸ்லோகபாதம் வா நித்தியம் பாகவதோத்பவம் படஸ்வ ஸ்வமுகேனேவ எதி இச்சசி பராங்கதியும். யாருக்கு மோட்சம் வேணும்னு விரும்புகிறார்களோ நித்தியம் பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம், அரை ஸ்லோகமாவது, 1/4 ஸ்லோகமாவது பாராயணம் பண்ணணும்னு சொல்கிறது. அப்போது அதனால் நீங்கள் கேட்கலாம். அதனால் இதை என்ன இந்த ஸ்லோகார்த்தம் ஸ்லோகபாரம்பா பட்டேத்து பாகவதம் தியா நித்தியம் புண்ணியமவாப்னோதி ராஜசூரியா சுமேதையோ. தினம் தவறாது இந்த பாகவதத்தில் அரை ஸ்லோகமோ, 1/4 ஸ்லோகமோ, ஒரு ஸ்லோகமோ படிக்கிறது அல்லது கேட்டதுனால இவ்வளவு யாகம் பண்ண பலன் கிடைக்கிறது. ஆகையினால அதுதான் அந்த மகிமையை சொல்வதற்காக இவ்வளவு தூரம் இப்போ நம்ம சொன்னது. தேனேயம் வாங்மயி மூர்த்தி பிரத்யக்ஷா வர்த்ததே ஹரேஹே சேவனாத் ஸ்ரவணாத் பாட்டாத் தர்சனாத் பாபநாசினி. அதனால் இந்த பாகவதங்கிறது பகவானுடைய வாக்கு ரூபம், அதாவது சொல் வடிவம். அதனால் பாகவன் சொல் வடிவம்னா இந்த புஸ்தகமே பகவானி தான், ஸ்வயம் கிருஷ்ணன். பகவான் இதனுடைய அர்த்த ரூபமாக இருக்கான். அதனால் அதை பூஜிப்பதோ அல்ல அதை கேட்பது முக்கியமாக கேட்பது, கஷ்டமில்லாமல் இருக்கிறது ஒன்றுன்னா கேட்பதோ படிப்பதோ பார்ப்பதோ. இதனால் எல்லா விதமான பாபங்களும் போய்விடுகிறது. துக்க தாரித்ய தௌர்பாகிய பாப பிரக்ஷணனாயச்ச காமக்ரோத ஜெயார்த்தம் ஹி கலோ தர்மோயம் ஈரித்தியாம். கலியுகத்தில்
கஷ்டங்கள், துன்பங்கள், தரித்திரம், ஏழ்மை நிலை, துர்பாகியம், இவ்வளவு பலவிதமான கர்ம கஷ்டங்கள், இதுக்கு இது ஒன்று தான் ஒரு தர்மமாக சொல்லப்படுது. இந்த பாகவதம் கேட்பது நம்முடைய காமக்ரோதங்களை ஒழித்துவிடும். இது நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும். நமக்கு நம்முடைய அசுரபாவங்களை ஒழித்து நம்மக்கிட்ட அந்த ஒரு தெய்வ பாவத்தை கொண்டு வரும். ஆகினால இந்த பாகவதத்தை கேட்க வேண்டும். அதுக்காக தான் மகிமை சொல்கிறதுக்காக ஆரம்பத்தில் சொன்னோம். முதல் ஆரம்பத்திலேயே நம்ம ஸ்லோகங்கள் சொன்னோம், ரொம்ப வேகமாக சொன்னோம். இது பிரார்த்தனை ஸ்லோகங்கள் சொல்லப்படுகிறது. அதை இப்போ சொல்லுவோம். அதாவது ஆரம்பத்தில் பாகவதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் தியான ஸ்லோகங்கள், குரு, அடுத்தது கணபதி, சரஸ்வதி, அவர்களுடைய குலதெய்வம், அதுக்கப்புறம் வியாசர், சுகபிரம்மர்ஷிகளை பற்றிய ஸ்லோகம், பாகவதத்தின் மங்களாச்சரணமான ஸ்லோகம், அந்த பாகவதத்தினுடைய தெய்வம் யாரோ அந்த தெய்வத்தை பற்றி ஸ்லோகம். இது தியான ஸ்லோகமாக இருக்குது. ஆரம்பத்து நாள் சொன்னோம். அதை சுருக்கி ரொம்ப சொல்கிறது கஷ்டமாக இருந்தால் மறுபடியும் ஒரு தடவை சின்னதாக சொல்லுவோம். அதுக்கு முன்னால் பிரார்த்தனை ஸ்லோகம் இருக்குது. அதுதான் புஷ்பாஞ்சலி ஸ்லோகம்னு சொல்வார்கள். அதை புஷ்பாஞ்சலியாக பண்ணுறாப்புல பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிக்கலாம். அதை முன்னால் சொல்லிடுவோம். இப்போ தேவதேவ ஜெகநாத புண்ணியஸ்ரவண கீர்த்தன சப்தாக ஸ்ரவணம் தேவா சபலம் குரு சர்வதாம். இது சப்தாக விதியில் படிக்கிற போது சொல்லக்கூடிய ஸ்லோகம். இது தினமுமே சொல்லிக்கலாம், ஆனால் தப்பு இல்லை. சம்சார சாகரே மக்னம் தீனம் மாம் கருணாநிதே கர்ம மோக கிரகீதாங்கம் மாமுத்தர பவார்ணவாத் ஸ்ரீமத் பாகவத ஆக்யோயம் பிரத்யக்ஷா கிருஷ்ணயேவஹி ஸ்ரீகிருதோசி மயாநாத முக்தியர்த்தம் பவசாகரே மனோரதோ மதீயோயம் சஃலः சர்வதா त्वया निर्विघ्नेनैव कर्तव्यः दासोऽहं तव केशव सुखरूप प्रबोधज्ञ सर्वशास्त्र विशारद एतत् कथा प्रकाशेन मदज्ञानं व्यपोहय कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोप कुमाराय गोविंदाय नमो नमः. இது புஷ்பாஞ்சலி. நம்ம ஒரு புஷ்பமோ துளசியோ ஏதோ ஒன்று அவர்களுடைய வீட்டில் போட்டுட்டு நீங்கள் கேட்கலாம், படிக்கலாம். மறுபடியும் சொல்கிறோம். தேவதேவ ஜெகநாத புண்ணியஸ்ரவண கீர்த்தன சப்தாக ஸ்ரவணம் தேவா சஃலம் குரு சர்வதா சம்சார சாகரே மக்னம் தீனம் மாம் கருணாநிதே கர்மமோக கிரகீதாங்கம் மாமுத்தர பவார்ணவாத் ஸ்ரீமத் பாகவத ஆக்யோயம் பிரத்யக்ஷா கிருஷ்ணயேவஹி ஸ்வீகிருதோசி மயாநாத முக்தியர்த்தம் பவசாகரே மனோரதோ மதீயோயம் சஃலः சர்வதா त्वया निर्विघ्नेनैव कर्तव्यः दासोऽहं तव केशव सुखरूप प्रबोधज्ञ सर्वशास्त्र विशारद एतत् कथा प्रकाशेन मत् अज्ञानं व्यपोहय कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोप कुमाराय गोविंदाय नमो नमः. கிருஷ்ணார்ப்பணமஸ்து. மேலே பார்ப்போம்.